ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அழகுமே நந்தினி கிட்ட, நந்தினி எனக்கே இந்த ஒரு விஷயம் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் இல்லாம பஞ்சாயத்துக்கு கட்டுப்படணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். நான் இப்படி இந்த விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நான் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கே தலையில இடி இறங்கின மாதிரி இருக்கு. எனக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. அந்த அதிர்ச்சியிலிருந்து நான் இன்னும் வெளியே வராம இருக்கேன். நீ என்ன நினைச்சு வேற அழுதுகிட்டு இருக்க. இந்த விஷயத்துல எனக்கு உங்ககிட்ட என்ன ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு மாதிரியுமே அழகர் இங்க நந்தினி கிட்ட சொல்லிட்டுறாங்க. உடனே நந்தினியும், மாமா நீங்க என்கிட்ட எந்த ஒரு ரீசனும் சொல்லாதீங்க, எனக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. அதுவும் இல்லாம என்னுடைய கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் இல்லாம நீங்க அந்த பஞ்சாயத்துல என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்க வேண்டியது தானே. யார் சொன்னாலையும் நீங்க அந்த பூங்குடி கழுத்துல தாலியவே கட்டிருக்க கூடாது. ஆனா நீங்க அந்த பஞ்சாயத்து தலைவர் உத்தரவு போட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த பூங்குடி கழுத்துல தாலி கட்டுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு தெரியுமா. அதுவும் இல்லாம எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க நந்தினியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அழகுமே, நந்தினி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயத்துல எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்ச இருந்தாலும் நீ இப்படி பண்றதெல்லாம் பாக்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நந்தினி. நீ பேசாம இரு நந்தினி, எல்லாமே சரியாயிடும். அதுவும் இல்லாம என்ன அசிங்கப்படுத்தி ஊர் முன்னாடி பொது மன்னிப்பு கேட்க வச்ச அந்த பூங்குடியை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்ச நாள் நீ பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா இங்க மஞ்சமலை வீட்டுக்குமே அந்த புது மாப்பிள்ளையுமே வந்திருப்பாங்க. எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் அந்த பொண்ணை நீங்க அந்த ராசிகாபுரத்துல இருந்து அந்த அழகருக்கு ஏன் இங்க பூங்குடியை கட்டி வச்சுங்க, எனக்கு ஏன் முதல்ல வாக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல எங்க மஞ்சமலைக்கும் அங்க இருக்கிற அந்த மாப்பிள்ளைக்குமே பெரிய பிரச்சனையா ஆயிடுது. உடனே அந்த மாப்பிள்ளையும் பயங்கர கோவத்திலயுமே கத்தி எங்கன்னா அந்த எதனா டூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கன்னு தடக்குறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா மஞ்சமலையுமே பயங்கர கோவத்திலையுமே நீங்க பொறுமையா பேசுறதுனா பொறுமையா பேசலாம். அதுவும் இல்லாம உங்களுடைய வயசுக்கு நீங்க எவ்வளவு இப்படி ஆசை கோவப்படுறீங்களோ அதே மாதிரி என்னுடைய வயசுக்கு நான் நிறையவே கோவப்படுவேன். இந்த விஷயத்துல நீங்க பொறுமையா பேசுனீங்கன்னா நான் பொறுமையா தான் பேசுவேன். ஆனா நீங்க ஆசை பேசுனீங்கன்னா நான் உங்களை உயிரோடய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையுமே ரெண்டு பேரும் பயங்கரமா பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டுமே இருக்காங்க. ஒரு சைடு இங்க அந்த வீட்டுல இருக்கவங்க ராசாத்தி இங்க சுடலன்னு சொல்லிட்டு தடுக்கவும் போறாங்க. ஆனா தடுக்கவும் முடியல. அங்க அந்த மாப்பிள்ளையுமே ரொம்பவே கோவத்துல கீழே இருக்கிற கத்தியையுமே எடுத்து அங்க வயிற்றுலயுமே குத்திடுறாங்க. வயிற்றுல குத்துனதுமே அங்க மஞ்சமலை வழியில கீழேயுமே விழுந்துடுறாங்க. உடனே இதை பார்த்த அவங்க மஞ்சமலையுடைய அம்மாவுமே ஐயோ என்னாச்சு மஞ்சமலை என்னாச்சு, ஐயோ ஏற்கனவே அந்த மாயாண்டி குடும்பத்துல இருந்து உனக்கு கைய வெட்டினாங்க, இப்ப இந்த மாப்பிள்ள உன்னை கொலையே பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டா, அவ்வளவுதான் என்னுடைய பையனோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே ராசாத்தியும் இன்னும் இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை நான் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு தானே இருக்கேன். எங்களுக்கே இந்த விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கு. அதுவும் இல்லாம அண்ணன் இப்படி ஒரு விஷயம் முடிவே எடுக்கல, உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பஞ்சாயத்துல இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அங்க பூங்குடி தான் காரணம். பூங்குடி தான் இங்க என்ன தொட்டு தூக்குன, அவனுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவ பூங்குடி சொன்னதுனால மட்டும்தான் அந்த அழகர் பயலுக்கு இங்க பஞ்சாயத்து தலைவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இங்க அண்ணனுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, உங்களுக்கு எதுவுமே தெரியாம அண்ணனை இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்க கொஞ்சமாவது நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகருமே அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லவும் உடனே அந்த மாப்பிள்ளையுமே கோவத்துல நின்றுகிட்டு இருக்கவும் உடனே அவங்க அம்மாவும் அவனுடைய தங்கச்சியுமே ரெண்டு பேரும் கூட்டிக்கிட்டு வெளியிலுமே கிளம்பிட்டுறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி இங்க ஆம்புலன்ஸுமே இங்க மஞ்சமலையுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா பேச்சையுமே அங்க மாயாண்டிக்கு கால் பண்ணி அண்ணா இங்க அவரை இங்க அந்த புது மாப்பிள்ளை அவரை குத்திட்டு போயிட்டாங்கன்னு, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அது இல்லாம ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு, ஆனா நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேச்சையுமே மாயாண்டி கிட்ட சொல்லவும் மாயாண்டியுமே பதட்டத்துல அம்மாடி பேச்சு இன்னமாச்சு அங்க அவர் எப்படிமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே அந்த அவங்க இப்பதான் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிருக்காங்க, நீங்க உடனே அப்படியே இது ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுறாங்க. உடனே மாயாண்டியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இங்க பென்னி கிட்ட, பென்னி அங்க ஏதோ பிரச்சனை போல, இங்க மாயாண்டிய யாரோ கத்தியில குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு பேச்சு எதுவுமே புரியாத அளவுக்கு சொல்லிட்டா, நம்ம உடனே இப்ப ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வெளியே கிளம்புறாங்க. வெளியிட என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு இங்க பூங்குடியுமே வெளியே பாக்குறாங்க. எல்லாருமே அவங்க ஆட்டோலயுமே போயிடுறாங்க இங்க ஹாஸ்பிட்டலுக்காக. இவங்க எல்லாம் போறதெல்லாம் பார்த்துட்டு பூங்குடியும்
அங்கே அளவழியா தங்கச்சிக்கிட்டையுமே கேட்குறாங்க. இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே உங்கள் அப்பாவை யாரோ குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் வந்துச்சு, அதனால தான் அப்பாவும் எல்லாரும் ரொம்ப பயத்தோடு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்க பூங்கொடிக்கு பயங்கர வருத்தம். உடனே வருத்தத்துல அப்பா என்னாச்சுப்பா, யாருப்பா உன்னை இப்படி எல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்க இந்த விஷயம் வந்து எப்படியோ இங்க அழகருக்குமே போய் தெரிய வருது. அழகருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த மஞ்சமால எனக்கு பண்ண துரோகத்துக்கு இப்படிதான் அவன் அனுபவிக்கணும், அந்த மாப்பிள்ள அவனை குத்தி போடுவதை விட அங்கேயே அவன் செத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகருமே மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாம இங்க அவங்க எப்படி போறதுன்னு சொல்லிட்டு பூங்கொடி தெரியாம இங்க அழகர் நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் அழகர் கிட்ட போயிட்டு எங்க 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 அப்பா இங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காரு, வாங்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம அப்பாவுக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகர் கிட்ட பூங்கொடியுமே கூப்பிடவும், உடனே ரொம்பவே எமர்ஜென்சி அப்படின்றதுனால அவங்க யார் என்ன அவங்க மேல கோவமா இருக்கா அப்படின்ற மறுநாள் நினைக்காம இங்க பூங்கொடியுமே கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே போறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா இங்க மஞ்சமலையும் ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்குமே அட்மிட் பண்ணிடுறாங்க. உடனே டாக்டருமே பயங்கரமா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவர் கத்தி குத்தப்பட்ட ஒரு இடத்துல வந்து பயங்கரமா உள்ள வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம ரொம்பவே அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இவரை காப்பாத்துறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அங்க ராசாத்திக்கு இங்க மஞ்சமல்லியுடைய அம்மாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆனா சுடலைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்ப மச்சான் போய் சந்தாலையும் அந்த மொத்த சொத்தையும் நாம சுருட்டிக்கலாம், இதுக்கு மேல நாம தான் அந்த வீட்டுடைய ராஜாங்கமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுடலையுமே ஒரு சைடு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இங்க மாயாண்டியுமே அங்க ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துடுறாங்க. ஐயோ இங்க அவருக்கு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியுமே வந்து நிக்கவும், உடனே அங்க போயிட்டு எல்லார்கிட்டயுமே கேட்கறாங்க சுடலை கட்ட அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆனது, இங்க அழகருக்கு எங்களுடைய பூங்குடியை கட்டி கொடுக்கலன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது. முன்னாடி பார்த்த மாப்பிள்ள கோவத்துல வந்து சண்டை போடவும் தெரியாம இங்க கத்தி வயிற்றுல போட்டுருச்சு. அதனால இப்ப அவரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு மட்டும் எதனா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுடலையும் அங்க இருக்கிற ராசாத்தியுமே சொல்றாங்க. உடனே இங்க மாயாண்டியும், எங்க உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி அறிவு எதனா இருக்கா, ஏன்னா இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, இப்ப பழிவாங்கன்னு நோக்கம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு நோக்கம் போதா, அவங்களுக்கு மஞ்சமலைக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான், நீங்க இப்படி பண்ணிட்டு ஏன் மேல இப்படி பழி சுமத்திக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே கேட்கறாங்க. உடனே அவங்களுமே ரொம்பவே எகத்தாளமா, என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி ஒரு தப்பு அங்க பூங்கொடியை கடத்தி இப்படி ஒரு தப்பு பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இப்ப எங்களுடைய பூங்கொடி நல்லபடியா கட்டி கொடுத்து நல்லபடியா சந்தோஷமா வளர்ந்துருக்கும், என்னுடைய அண்ணனுக்கும் இப்படி ஆயிருக்காது. ஆனா நீங்க இப்படி தூக்கி அந்த ஊர் பஞ்சாயத்து எங்களுடைய பூங்கொடியை கட்டி கொடுத்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இப்படி எல்லாம் பண்ணதுனால மட்டும்தான் இங்க அந்த மாப்பிள்ள வந்து எங்க அண்ணனை கோவத்துல குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராசாத்தியுமே சொல்லிடுறாங்க. உடனே பெண்ணியுமே, ஏங்க என்ன 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 பேசிட்டு இருக்கீங்க, சுடல உனக்கே நல்லாவே தெரியும், அதுவும் இல்லாம நாங்க எதுவுமே எந்த ஒரு நோக்கத்திலுமே பண்ணலன்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டுல இருக்க பசங்க எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள இங்க இருக்க விடாம நாங்க சென்னைக்கு அனுப்பிச்சு விட்டோம். ஆனா அவன் ஒரு சின்ன இளம் வயசுல இருக்கிற வீரிய அவங்க அம்மாக்கு பட்ட அசிங்கத்தை துடைக்கணும் அப்படின்றதுனால இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். அதுக்கு மேல நீங்க மாப்பிள்ள பார்த்தது, அந்த வயசான மாப்பிள்ள பார்த்ததா அது உங்க விருப்பங்கள், நீங்க எடுத்த முடிவு தான். ஏன்னா நீங்க எடுத்த முடிவு, அதுவும் இல்லாம நீங்க பார்த்த மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்ப இப்படி நடந்த பிறகு உங்க மாப்பிள்ள வெட்டு குடுத்து வரையும் போயிட்டான். அப்போ ஒரு கொலைகாரனுக்கு உங்க பொண்ணை கட்டி வைக்க நீங்க சம்மதம் பண்ணிருக்கீங்க. அப்படி நினைக்கிற போது உங்களுடைய பொண்ணுடைய வாழ்க்கைய நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும். இல்ல நீங்க பண்ணத்தப்ப எங்க மேல சுமத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க கூடாது அப்படின்னு மாதிரியுமே அங்க வந்து ராசாத்தி கிட்ட பென்னியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க மாயாண்டியும், பென்னி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு பென்னி, இங்க ஏற்கனவே அங்க மஞ்சமலை வேற உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல, அதுக்கப்புறம் எல்லாமே பொறுமையா பேசலாம் பென்னி, நீ எதுவுமே பேசாத, எப்பவுமே பொறுமையா போறதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது, நம்ம பொறுமையா போனா நம்மளுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியுமே சொல்றாங்க. உடனே இங்க இப்படியெல்லாம் இவங்க இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மஞ்சமலை வந்து நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இதெல்லாம் வந்து முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. முன்னாடியே வந்து அந்த ஒரு பர்சன் வந்து எவ்வளோ பெரிய கட்டவன், அதுவும் இல்லாமல் அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே ராசாத்திக்கும் இங்கே சுடலைக்குமே தெரியும். ஆனால் இவங்க தெரிஞ்சிருந்தோம் அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இங்கே பூங்குடிக்கு வந்து அந்த மாப்பிள்ளையே பேசி முடிக்கிறதுக்கான
எல்லா முயற்சியும் பண்ணிட்டாங்க. அதுவும் கல்யாண ஏற்பாடு வரையும் போயிடுச்சு. ஆனா இங்க பூங்குடியை காப்பாத்துனது இங்க அழகர் மட்டும்தான். பூங்குடியை காப்பாத்துனதும் இல்லாம இங்க பூங்குடியை வந்து சேஃபா அங்க அந்த வீட்டிலையுமே விட்டுட்டாங்க. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி பூங்குடியை காப்பாத்தி பூங்குடியை சேஃபா அவங்க மேல ஒரு விரல் படாம நல்லபடியா கூட்டிட்டு போயுமே விட்டுட்டு வந்தாங்க. ஆனா அந்த ஒரு நன்றி உணர்ச்சி தெரியாம இங்க பூங்குடியுமே இவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அந்த வீட்டுக்குள்ளயுமே வந்திருக்காங்க. ஆனா வந்திருந்தாலையும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுடைய நல்ல விஷயங்கள் இல்ல அவங்க என்ன பர்சன், நல்ல பர்சனா இல்ல கெட்ட பர்சனா இல்ல அவங்க வந்து மற்றவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா இங்க பூங்குடி வந்து புரிஞ்சு அந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஏன்னா இங்க பூங்கொடி வந்து அவங்க மேல பயங்கர கோபமா இருக்காங்க. அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்து எங்க மஞ்சமலை வந்து அவங்க கிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி அவங்க மேல பயங்கர கோபமா இருக்கிற மாதிரியே நிறைய விஷயத்த சொல்லி வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்ப இருந்தே இதை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால அப்பா இப்படி ஆனதுக்கு காரணம் அவங்க தான் சொல்லிட்டு அவங்க மேல ஒரு மிகப்பெரிய ஒரு இது வெறுப்பையும் மிகப்பெரிய ஒரு எதிரி ஒரு பார்க்குற மாதிரியும் அவங்க அப்போ இருந்தே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ கூட என்ன இங்கே அந்த வீட்டுக்கு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் போயிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அது நடக்கவே போகிறது கிடையாது. அவங்கள பற்றின உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இங்கே பூங்கொடியுமே அழகர் கூட சேர்ந்து வாழ தான் போனான். ஆனா அதுக்குள்ள அவங்க அப்பாவுமே குத்து அடிபட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்குமே வந்து அட்மிட் ஆகிட்டு இருப்பாங்க. உடனே இங்க பூங்கொடியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அங்க ஹாஸ்பிட்டல் போகவும் உடனே ராசாத்தி வெளியே நின்றுகிட்டு, பூங்கொடி நீ எதுக்கு இங்க வந்திருக்க, உன்னாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு, அதுவும் இல்லாம நீ அந்த ஊர் பஞ்சாயத்துல அழகரா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதுவும் இல்லாம அவனுக்கு கொடுத்து தண்டனை போதுன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு இருந்தனா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. இப்ப நீ அந்த கல்யாணம் அவனை தான் பண்ணிப்பேன், அவன் தொட்டு தூக்குன அவனை தான் எனக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்ட. ஆனா அந்த மாப்பிள்ள வந்து இங்க உங்க அப்பாவை கொலை பண்ற அளவுக்கு கோவத்துல வந்து கத்தியாலே குத்திட்டு போயிட்டான். இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே, நீ சந்தோஷமா இரு, உங்க அப்பாவுடைய கௌரவத்தை காப்பாற்றணும், உங்க அப்பாவுடைய சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்றதுனால நீ அவங்கள பழி வாங்கறதுக்காக அங்க போனேன். ஆனா இப்ப உங்க அப்பா இங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணமே முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராசாத்தியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க ராசாத்திய பார்த்து பூங்கொடியும், இங்க பாரு அத்தை, நீங்க எதுவுமே பேசாதீங்க, ஏற்கனவே நான் அங்க ரொம்பவே வருத்தத்துல வந்திருக்கேன், ஏற்கனவே நான் ரொம்பவே குழப்பத்துல இருக்கேன். ஏன்னா நீங்க வயசானிய மாப்பிள்ளைய பார்த்ததும் இல்லாம அவன் ஒரு பார் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான், அதுவும் இல்லாம அவன் ஃபுல்லா குடிப்பான், அவன் கூத்தடிப்பான், பொண்ணுங்கன்னா அவன் ரொம்பவே வீக் அப்படின்றத நீங்க எதுவுமே தெரிஞ்சியும் யாருக்கிட்டையுமே சொல்லாம இருந்தீங்க. இந்த விஷயமெல்லாம் நான் எல்லாருக்கிட்டையுமே நல்ல டீட்டெயில்ஸாக விசாரித்து பார்த்துட்டேன். அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா இங்கே அழகரை கட்டிக்கிட்டேன்னா அவங்கள பழியும் வாங்கலாம், அதுவும் இல்லாமல் என்னை வச்சு அவங்க நல்லாவும் பார்த்துப்பாங்க. அதனால தான் இங்கே நான் அழகரை கட்டிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த வீட்டை பற்றி எனக்கு நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எங்கள் அம்மா சொன்ன மாதிரி அவங்க நல்லவங்க கிடையாது. எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தின அசிங்கப்படுத்தின அவங்க நம்மளுக்கு நம்பிக்கை துரோகி. அந்த துரோகிங்களை நான் பழி வாங்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில இருந்து பழி வாங்கினாதான் அது உண்டு. அதுவும் இல்லாம அவங்களுடைய இன்னொரு முகத்தை எல்லாருக்குமே தெரிவிக்கணும். அதுவும் இல்லாம தெரியப்படுத்தினா மட்டும்தான் அவங்க பண்ண தப்பையும் அவங்க பண்ண துரோகத்தையுமே அவங்க ரிலைஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம மறுபடியும் இப்படி ஒரு தப்பை பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவங்க இப்படியெல்லாம் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கே நான் நிரூபிக்கணும் அப்படின்றதுனால தான் அங்கே நான் போனேன். பட் அவங்க இப்படியெல்லாம் தப்பு பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க மேல கொலை பண்ற அளவுக்கு கோபம் இருக்கு. ஸோ நான் அந்த ஒரு விஷயம் பண்ணல. ஏன்னா அவங்க அந்த தப்பு பண்ணதுக்கு ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராசாத்தி கிட்ட பூங்கொடியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க ராசாத்திக்கு எந்த ஒரு பேச்சுமே கிடையாது. உடனே இங்க பூங்கொடியும் அத்தை என்னாச்சு, அப்பாவுக்கு என்னாச்சு, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்க பூங்கொடி கேட்குறாங்க. உடனே ராசாத்தியுமே இங்க அவருக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. அவங்கள டோன்ட் வரி, இப்போ இது வந்து காப்பாற்றிடலாம், ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. 100% அவரை காப்பாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மாதிரியுமே அங்கே வந்து ராசாத்தியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டுமே இருக்காங்க. ஏன்னா என்ன இருந்தாலுமே அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆன மறுநாளே நாம் வந்து அவங்கள பழிவாங்களான்னு நினச்சோம். ஆனால் அப்பா வந்து அடிபட்டு கிடக்கிறாரு, அப்பாவுக்கு என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு தெரியல, அப்பாவுக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூங்கொடியுமே அப்படியே தன்னைத்தானே பேசிக்கிட்டு அழுதுகிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க எல்லாருமே
அங்கே ஹாஸ்பிட்டலில் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களுக்குமே நல்லபடியாக ஆப்ரேஷனும் பண்ணி முடிச்சிட்றாங்க. எப்படியோ ஒரு வழியாக அவங்கள வந்து காப்பாற்றிட்டுறாங்க. எப்படியோ நீங்கள் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக அவர் பொழைச்சிக்கிட்டாரு. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு நூல் வந்து கத்தி வந்து உள்ளே பட்டுருந்துச்சுன்னா அவருக்கு உயிரவே காப்பாற்றிருக்க முடிஞ்சிருக்காது. ஏதோ டோன்ட் வரி, நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம், எல்லாமே சரி பண்ணிடலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் கொடுக்குற டேப்லெட்ஸையும் டானிக்ஸையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக எடுத்துக்கணும். அப்போ தான் அது சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஆறும். ஏன்னா அவருக்கு வந்து ரொம்பவே ஆழமாக பட்டிருக்கிறதுனால அங்கே தண்ணி படாமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அங்கே பூங்கொடியும் சரிங்க டாக்டர் இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுட்டுறாங்க. உடனே மாயாண்டிக்கும் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பின்னாடி தான் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. உடனே அங்கே மஞ்சமலையை போய் பார்த்துட்டுமே வராங்க. பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு வருத்தமும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து சுயநிலையிலே இல்லை, ஏன்னா மயக்க நிலையில் இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் சர்ஜரி முடிச்சுட்டு வெளியே வந்ததுனால அவர் மயக்க நிலையில் இருக்கிறதுனால அவர் வந்து அவர்கிட்ட வந்து பேச முடியல. அதுக்கு என்ன இருக்கட்டும், நான் வந்து அவரை பார்த்தனாவே போதும்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே வந்து பார்த்துட்டுமே அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. உடனே கிளம்புறதும் இல்லாமல் எங்கள் பூங்கொடிக்கிட்ட பூங்கொடி நீ உங்கள் அப்பாவை பார்த்துட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பெண்ணியுமே என்னச்சியா இப்படி ஆயிடுச்சு, அந்த மாப்பிள்ளை யாரு, அவனுக்கு கல்யாணம் நடக்கலன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணணும், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கோபமாகவும் இருக்குது இங்கே மாயாண்டிக்குமே. உடனே நாம் இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ணவும் முடியாது. ஏன்னா இங்கே அவங்களுடைய விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகினாவே அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறதே கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்மளை தப்பாகவும் பேசி தப்பாகவும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் பேசி எந்த ஒரு யூஸும் கிடையாது. நம்ம எதுவுமே பேசாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பெண்ணியுமே இங்கே சியாங்கிட்ட எங்க மாயாண்டி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே எங்க மாயாண்டி பென்னி செம்பிளின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே அங்க அவங்களுடைய அழகுடைய அம்மாவுமே வந்து எங்க என்னாச்சுங்க, மாயாண்டிக்கு என்னாச்சு, மாயாண்டி நல்லா தானே இருந்தான், இப்ப அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே அங்க பென்னியையும் அங்க இருக்கிற மாயாண்டியுமே கேட்கிறாங்க. அவங்க எல்லாருமே எதுவுமே சொல்லாம அங்கே ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ போய் அங்கே வாங்கிக்கோங்க, அது இல்லாமல் அவங்களுக்கு இவ்வளோ கிலோ எவ்வளோ நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா வளவலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கே அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே போயிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே மஞ்சமலைக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பூங்கொடியுமே பயங்கரமாக வேண்டிட்டு இருக்காங்க. பூங்கொடி ஆடுறத பார்த்துட்டு இங்கே அழகருக்கே கொஞ்சம் ரொம்பவே ஃபீலிங்காகவும் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் பூங்கொடி கிட்ட போயிட்டு பூங்கொடி நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, உங்கள் அப்பா கூடிய சீக்கிரம் சரியாயிருவார், நீ எதுக்குமே கவலைப்படாத, ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஏன்னா இப்போ நார்மலாக கேஷுவலாக வர ஒரு மயக்கம் தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அவருக்கு கண் முழிச்சார்னா நார்மலாக டிஃபால்ட்டாக மாறிடுவார், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்கிட்டையுமே மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே மஞ்சமலையும் அங்கே எல்லார்கிட்டையுமே இந்த விஷயம் சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் அழகுடைய அம்மாவும் அவனுக்கு இது தேவைதான், ஏன்னா மற்றவங்களுக்கு நல்லது நினச்சா தானே அவனுக்குமே நல்லது நினைக்கும், அவன் எதுவுமே நினைக்காம இப்படி நல்லது நினைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதே மிகப்பெரிய ஒரு தப்பு. அதனால் அவன் பட்ட அசிங்கத்துக்கும் எல்லாத்துக்குமே அவமானத்துக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து அவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஏன்னா நம்ம என்ன இருந்தாலுமே நம்ம அவனை பழி வாங்கிறதுக்காக நம்ம அங்கே போக கிடையாது. ஏதோ மொத்தம் ஒரு என்ஜாய் எதுவுமே பண்ணாமல் எல்லாருமே ஒத்துமை இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அங்கே நம்ம போனால் அது ஒரு பிரச்சனையாக மாற்றி இங்கே மஞ்சமலை இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு, போட்டு தீச்சு கிளப்பிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே மஞ்சாமலை எல்லாம் இங்கே போட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பாட்டாக இப்போ அப்படி போயிடுச்சு இங்கே மஞ்சமலையுடைய லைஃப். ஏன்னா இங்கே மஞ்சமலை வந்து அந்த மாப்பிள்ளைகிட்ட எனக்கும் வீடு இருக்கு அடிக்கிறேன் கிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹேண்டை இழந்துட்டு இன்னொரு ஹேண்டில் வந்து சண்டைக்கு போனால் எப்படி விடுவாங்களா. அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை வந்து நல்லா வாட்டஞ்சாட்டமாக இருக்கார், வேலை போட்டு தூக்கி குக்கி வேற குக்கிட்டாரு. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, வேறு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தாலையும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுனால தான் உங்ககிட்ட நான் முதல்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தது மிகப்பெரிய ஒரு தப்பு. இப்போ நான் இப்பயும் பண்ணுறது தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாததுக்கு பூசணும் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்களா. அதனால் இங்கே நம்ம எதுவுமே போடாமல் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா மொத்தமும் அப்படியே டேங்க்குள்ளே ஊறி போயிடும்.
அதனால் கொஞ்சம் நம்ம அட்வான்டேஜாக நல்லா அது படிக்கட்டு வைக்கிற மாதிரி அது சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாகவும் இருக்குது. பெஸ்ட்டாக இருந்தாலும் அதை நம்ம வாங்க முடியாது. ஏன்னா நம்ம வாங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேஷ் ஸ்டோனும், அது இல்லாமல் முதல்ல அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் நம்ம எல்லார்கிட்டையுமே வாங்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய லைஃப்பும் சரி எல்லாமே இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காம நாம தான் பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் பூங்கொடி பொண்ணு அந்த மஞ்சமலைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அங்க இப்போ எங்க அழகர் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்க பூங்கொடியை தான் அழகர் வந்து கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டில் இருக்க அழகுடைய தங்கச்சியுமே சொல்லிட்டுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நந்தினியுமே ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே இங்க அழகுடைய அம்மாவும் வந்து எங்க நந்தினி அழகரை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. அவளை நான் எவ்வளவோ சமாதானப்படுத்திட்டேன், அவள் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. நீங்க அந்த வந்து இங்க நந்தினி கிட்ட பேசி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகுடைய அம்மாவுமே சொல்றாங்க. உடனே இங்க மாயாண்டியும் இதை கேட்ட உடனே என்ன சொல்றம்மா, அங்க அவ அப்படி அழக்கூடிய ஆளே கிடையாது, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கா, அது எல்லாமே சரியாயிடுமா, அது இல்லாம நீ அவன் மேல வச்சுட்டு இருந்த பாசம் வந்து மிகப்பெரிய பாசம், அதை இப்ப இப்படி இல்லைனா ஆனா அது எவ்வளவு வலிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலையும் என்னுடைய அவங்க வந்து என்னுடைய பில்லு விட்ட வந்து அவங்க அடிச்சது மிகப்பெரிய ஒரு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகுடைய அம்மாவுமே சொல்லிடுறாங்க. ஒரு சைடு வந்து எல்லாருமே இவங்க வந்து ஒரு கஷ்டமா இருந்தாலையும் இங்க பூங்கொடி வந்து அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பூங்கொடி பயங்கர கஷ்டத்தோடையுமே வருத்தத்தோடையும் உக்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு ஆப்போசிட்ல வந்து அங்க மாயாண்டியுமே. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.